வணக்கம், நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். நெருங்கி வா முத்தமிடாதே இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. வி ஆர் கெட்டிங் ஆல் த ரிவ்யூஸ். எங்கள் வேலையை நாங்கள் சரியாக பண்ணியிருக்கோன்னு தெரியும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, பப்ளிக் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு வி ஆர் எட் டு சி. ஏன்னா இன்றைக்கி சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறவங்கெல்லாம் கிரிட்டிக்ஸாக இருப்பாங்க, இல்லைன்னா நமக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்க, இல்லை நமக்கு வேண்டாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் பப்ளிக் ஒப்பீனியன் தெரியறதுக்கு மண்டே ஆகும். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். இட்ஸ் a wonderful experience and பார்க்குறவங்களுக்கும் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நெருங்கி வா முத்தமிடாது தான் படம் பார்த்தோம். படம் நல்லாயிருக்கு. முக்கியமாக படம் ஒரு அத்தியாவசிய தேவைகளை, அதாவது பெட்ரோலை எவ்வளோ சீக்கிரமாக பயன்படுத்தணும், அதை படம் ஃபுல்லாக ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வராங்க. ஆனால் இந்த படத்தில் புதுசாக ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் and the whole team ku ennoda vaalthukal nandri. Thank you. It's a nice film actually. First time women director பண்ணிருக்காங்க. முன்னாடி அவங்க பண்ண ஆரோகணம் கூட ஒரு ரொம்ப நல்ல ரிவ்யூ இருந்தது. அண்ட் இந்த படமும் டிசப்பாயிண்ட் பண்ணல. இட்ஸ் ரியலி அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் நல்ல சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எவ்ரிபடி இஸ் டன் அ வெரி குட் ஜாப். எல்லாருமே ஃப்ரெஷ் பீப்புள், ஃப்ரெஷ் ஃபேஸஸ், அண்ட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒத்தென்டிக்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி சர்ப்ரைசிங். அண்ட் படம் ரொம்ப நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தி பெஸ்ட் அண்ட் சக்ஸஸ். வண்டி எங்கடா போகுது? காரைக்கால் போட்டுக்கு சார். வண்டியில் என்ன இருக்கு? எக்ஸ்போர்ட்டுக்கு வெங்காயம் லோடு ஏற்றிட்டு போகிறேன் சார். Hi, this is Priya Vashpay and my film Nerungi Va Muthamidade got released today. This is the second time watching and I'm just loving my film because it's getting rave reviews. Everybody is liking it. And the best part of the film is everybody has played an equal role, very important role. So nobody is overpowering anybody else in the film. All are doing their work and I'm very happy. I'm really very thankful to the people who are liking the film. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ரொம்ப ஒரு மாதிரி சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஆக்டர். பட் அவங்களோட படம்லாம் ரொம்ப ரூட்டடாக இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக நிஜ வாழ்க்கையில் இருக்கிற கேரக்டர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆரோகணம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இப்போ இந்த படத்தோட டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்குது, நெருங்கி வா அந்த முத்தமிடாதேன்னு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. வண்டர்ஃபுல் ஃபிலிம். அதுவும் அதே மாதிரி அந்த ட்ரிச்சிலேருந்து அவங்க கிளம்பி ஒரு ரோட் மூவியாக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் மூவி பைப்போலார் பற்றி, செகண்ட் மூவி ரோட் மூவியாக இருக்கிறது. இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். விஷிங் ஆர் ஆல் த பெஸ்ட். நிறைய நியூ ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க. ஒரு த்ரில்லர் ஃபீல் இருக்குது அண்ட் டிப்பிக்கல் நம்மளோட மண்ணின் மனமும் இருக்குது. ரெண்டும் கலந்து ஐ திங்க் ஷீ இஸ் a wonderful director. Wishing her all the best. ஒரு நல்ல படத்தை பார்த்து திருப்தி. ஏன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவங்க எடுத்து சொல்லணும்னு நினச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லபடியாக ஒரு புதிய முயற்சியாக இருக்குது. இது கொஞ்சம் எதிர்பார்த்தேன். அந்த வில்லேஜிலேருந்து 2 பேர் ஓடி வந்தாங்க, ஒரு பிரச்சனை அப்படின்றது. ஆனால் எல்லாத்தையுமே சுமூகமாக முடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க லட்சுமி அம்மா ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இந்த படம் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய இந்த மாதிரி ப்ரீமியர் ஷோவுக்கு நான் வந்ததில்லை. இவங்களுடைய அன்பான அழைப்புக்காக வந்தால் பார்க்க வேண்டிய படம் நிச்சயமாக எல்லாம் பாருங்கள். நெருங்கி வா முத்தமிடாதே இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட் ரோல். ஏன்னா இது வரைக்கும் என்னை பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வரேன். அண்ட் இது தெர் இஸ் அ லாட் ஆஃப் மெசேஜ் இன் திஸ். அண்ட் ட்ராவல் யூல் ஹாவ் அ ஃபீல் தட் யூஆர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த லாரிக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். தியேட்டரில் தான் இந்த படம் பார்க்கணும். ரொம்ப அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஆரோகணம்க்கு அப்புறம் செகண்ட் ஃபிலிமில் நான் திருப்பியும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் படத்தில் பண்ணுறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். அண்ட் நெருங்கி வா முத்தமிடாதே இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர் ஃபிலிம் ஆக்சுவலி. ஆல் ஆஃப் யூ மஸ்ட் வாட்ச். ப்ளீஸ் வாட்ச் திஸ் ஃபிலிம் இன் த தியேட்டர். யூ வில் டெஃபினெட்லி லைக் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வித் அஸ். எல்லோருக்கும் வணக்கம். லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோட 2வது படம். ஒரு சோஷியல் காஸை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசல் பெட்ரோல் க்ரைசிஸை பேஸ் பண்ணி இந்த படம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஒரு பண்ணியிருக்காங்க. ஐ ஜஸ்ட் விஷ் யூ த என்டையர் க்ரூ. பிகாஸ் ஏன்னா ஒரு லேடி டைரக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு டெலிவரி பண்ணுறது இட் இஸ் குவைட் டஃப். I think she have done a fabulous job. I just wish you the entire crew. Please come and watch the film in theaters and support her. கொன்றுவாங்க. இந்த படத்தில் ஒரு சோஷியல் அவேர்னஸ்
வச்சுருக்காங்க. பெட்ரோலியம் அதனுடைய தட்டுப்பாடு, அதனால் எத்தனை விதத்தில் பாதிப்புகள் ஏற்படுது, அப்புறம் அதை வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க மற்றவங்கெல்லாம் அப்படிங்கிறத வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜு. அது மட்டும் இல்லை, ஒரு குட்டி மெசேஜ் வந்து இனி ஃப்யூச்சரில் வந்து இந்த ஜாதி வித்தியாசம் பார்க்குறது இன்னும் வந்து இப்போ கூட நம்ம சவுத்தில் வந்து இந்த தீண்டாமையாக இருக்குது அப்படின்னெல்லாம் நம்ம பேப்பர்லலாம் படிக்கிறோம். அதெல்லாம் எந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸை பாதிக்குது, அவங்களுடைய படிப்பு கெட்டு போகுது, அதெல்லாம் அதுக்கு வந்து ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க பாதியிலே அந்த படிப்பை விட்டுட்டு போகிறாங்க. அந்த வந்து தீண்டாமை பற்றி பெருசாக அதை வந்து நம்ம யோசிக்காமல் இருந்தோம்னா அவங்க 2 பேரும் நல்லாவே நிஜமாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருப்பாங்க, நல்லபடியாக படிச்சிருப்பாங்க, அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருந்திருக்கும். பட் அதை வந்து இவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணனால அது ஒரு அவங்களோட லைஃப் ஃப்யூச்சரே வந்து கெட்டு போகுது. அதனால் ஒரு பேரண்ட்ஸை இழக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னொரு மெயின் மேட்ரு என்னென்னா, இந்த காலத்து பிள்ளைங்க வந்து என்ன தான் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு சுற்றினாலும் அவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பேரண்ட்ஸ், அந்த ஃபேமிலி, அதாவது அந்த குழந்தைங்களுடைய ஃபேமிலி தான் அவங்கள வந்து கை தூக்கி நிற்கும். அதுதான் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து நிற்குங்கிறது வந்து அம்மா பொண்ணு விஷயத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய நல்ல நல்ல மெசேஜஸோட, ஏற்கனவே வந்து அவங்க ஃபஸ்ட்டு படமே ஒரு நல்ல மெசேஜோடு தான் கொடுத்தாங்க. இந்த படமும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரையுமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அந்த ஹீரோவை ஆக்ட் பண்ணியிருக்கிறவர் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து விஜய் சேதுபதியை ஞாபகப்படுத்துகிறாரு. அடுத்த விஜய் சேதுபதி உருவாயிட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ரொம்ப யதார்த்தமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல படம், எல்லாருமே பார்க்கக்கூடிய படம், ஃபேமிலியோடு பார்க்கணும். Hi Behind Wood viewers, நான் சித்தார்த்த பின் பேசுகிறேன். Just now I watched the movie நெருங்கிய முத்தம் தராதே. It's a really nice movie. I really enjoyed it. Lakshmi madam ஒரு very honest movie பண்ணியிருக்காங்க. The music background score is very apt for the film, and all the characters நல்லா பண்ணியிருக்காங்க. I really enjoyed it. I have to watch it once more with my family and friends. I hope you all do the same thing. ஷபீர் எஸ்பெஷலி சொல்லணும், ஒரு நியூ கமர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் லூசியால் நடிச்ச ஸ்ருதி பண்ணியிருக்காங்க, அண்ட் பியா, ஸோ தம்பிராமையான, ஸோ எல்லாருமே இந்த படத்துக்கு ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு பில்லர் மாதிரி இந்த படம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஐ ஜஸ்ட் விஷ் யூ தி என்டையர் க்ரூ அந்த டீம். ஒரு தீக்குச்சி இருந்தால் போதும், மொத்தத்தை எரிச்சிருவேன்.